காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றி தமிழக அரசு அறிவிப்பு. காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தவும் அரசாணை. தமிழகத்திற்கு தற்போதைக்கு காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாது என்று காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் தெரிவித்துள்ளார். ஜூலையில் 31.2 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டிய நிலையில் இதுவரை 0.54 டிஎம்சி மட்டுமே திறப்பு. நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகக் கோரி அமளியில் ஈடுபட்டதால் 3வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. Mani Tiruchiji Siva was telling something. Please continue. Leader of the House and Parliamentary Affairs sir gave an assurance that they are ready for discussion. Let them come out, sir. Take your seat. Let them come out. We want to discuss that issue. Maanniya Sadasyagan. Save the. Maanniya Sadasyagan. Maanniya Sadasyagan. Maanniya Sadasyagan. நீட் வினாத்தாள் கசிவு குறித்த விவாதத்தை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகளையும் சாக்குப்போக்குகளையும் கூறி வருகின்றன என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு 100% தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை விவாதத்திற்கு இடமில்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே திட்டவட்டம். மத்திய அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் அவர் சாடினார். கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதுவரை யாரும் தண்டிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அடிக்கச் சொன்னது யார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கல்விக்காக செலவிடும் தொகை 1.4 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் நீட் தேர்வுக்காக குடும்பங்கள் செலவிடும் தொகை 1.32 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அவர் கூறியுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார் என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலேயே வினாத்தாள் கசிந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் மாணவர்களை தங்களின் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையாக சாடியுள்ளார். மக்கள் மத்தியில் செயற்கையான கோபத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை அரசு தர வேண்டும். அவ்வாறு உறுதியளித்தால் போராட்டத்தை வாபஸ் பெற தயார் என்று சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம். போராடிய தலைவர்களை கைது செய்ததை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தாவேக ஆதரவளிப்பதாகவும் அறிக்கை. நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. மாணவர்களின் உணர்வை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வு அடிப்படையிலேயே சமத்துவமற்றது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜகவை தவிர தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் நீட்டை எதிர்ப்பதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல். காங்கிரஸ் போராட்டத்திற்கு எதிராக பாஜகவினர் போராட்டத்தில் குதித்ததால் மாறி மாறி தாக்குதல். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி காங்கிரஸ் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த இந்த போராட்டத்தில் இரு தரப்பினரும் கம்பு கற்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 13,430 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,07,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. MBBS, BDS சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். இதுவரை 53,000க்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆவின் பால் தட்டுப்பாடு தற்காலிகமானது, வழக்கம் போல் விநியோகம் தொடரும் என்று அமைச்சர் விஜயலட்சுமி விளக்கம் அளித்துள்ளார். தனியார் பால் விலை உயர்வால் ஆவின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும், இதனால் சில இடங்களில் மட்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3வது நாளாக விசாரணை நடத்தி வரும் உயர்மட்ட குழுவினர், அதேபோல் நிலத்தின் பயன்பாடு, மூல ஆவணங்களை சரிபார்த்து CBCID அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். நாகர்கோவில் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த கைதி சபரிவர்மன் மரணமடைந்த வழக்கு CBCIDக்கு மாற்றம். சபரிவர்மனை தாக்கியதாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சக கைதிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணை மாற்றப்பட்டுள்ளது. CM விஜய் பற்றி மிரட்டும் துணியில் பேசியதாக கைதான திமுக MLA மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு ரத்து. போலீசார் விசாரணைக்கு எடுக்க கேட்ட மனுவையும் ரத்து செய்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. RS பாரதி தூண்டுதலின் பேரில் முதல்வர் குறித்த திமுக MLA மார்க்கண்டேயன் அவதூறாக பேசினாரா என்று விசாரிக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் வாதம். இதனால் 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடி வழங்க நீதிபதி மறுப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBI விசாரிக்க தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக திமுக ஆட்சியில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தாவேக அரசின் வேண்டுகோளை ஏற்று திரும்பப் பெற அனுமதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமோனியா பயன்படுத்தும் ஆலைக்கு உள்ளே தொழிலாளர்கள் தங்குமிடம் கூடாது என்று அமைச்சர் பர்வேஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரிசி விலை 15 நாட்களில் கிலோவுக்கு 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகன் படத்தை முதலமைச்சர் விஜய் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இயல் இசை கல்லூரி வளாக அரங்கில் கண்டுகளித்தார். முதல்வருடன் சில IAS அதிகாரிகள் மற்றும் படக்குழுவினரும் படம் பார்த்தனர். முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் திரையரங்குகளில் களைகட்டும் கொண்டாட்டம். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் முன்பதிவில் மட்டும் 45 கோடி ரூபாயை தாண்டி உள்ளதாக தகவல். படம் நாளை வெளியாகும் நிலையில் முதல் நாளில் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
புதுச்சேரியில் ஜனநாயகன் படத்தின் காலை 7 மணி சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதல் காட்சி காலை 10 மணிக்கே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்தின் 3வது ப்ரோமோ வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகி இருந்தால் வேற லெவலாக இருந்திருக்கும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் பட ஷூட்டிங்கின் கடைசி நாள் எமோஷனலாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இந்தியா மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.